ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கான வீடியோவில் நம்ம ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டான ஏஷியன் மார்க்கெட் ரிப்போர்ட், அதுக்கப்புறமா யூஎஸ் மார்க்கெட் ரிப்போர்ட், அதுக்கப்புறம் யூரோப்பியன் மார்க்கெட் ரிப்போர்ட்டோட அனலைசிஸ் பார்ப்போம். அது இல்லாமல் நம்மளோட மேஜர் கான்ஃப்ளிக்டான யூஎஸ் ஈரான் வாரை பற்றி கொஞ்சம் லைட்டாக பேசுவோம். ஸோ we will go inside the video. மார்க்கெட் இன்றைக்கான மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 24,865 நேற்று க்ளோஸ் ஆனது. ஸோ எனக்கு தெரிஞ்சு கேப் டவுனே 24,600 கிட்ட வரலாம். இன்றைக்கான மார்க்கெட் மேக்ஸிமம் 22,600 பிரேக் அவுட் ஆகாமல் இருக்கிறத தான் நம்ம பார்க்கணும் டு மேக் புல்லிஷ். ஸோ மார்க்கெட் சென்டிமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐலேருந்து எல்லாமே வீக்காக தான் இருக்குது. ஸோ வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் டவுன் ட்ரெண்டு, மொமெண்டம் வீக் தான். டுவர்ட்ஸு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐலேருந்து எல்லாமே ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா 34 தான் காமிக்குது. யூஸ்வலாக 40 பியரிஷ் தான். ஆனால் இது 34ன்றது ஃபுல்லி பியரிஷ் மாறு. ஸோ டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸும் மோர் வாலிட்டிலிட்டி இருக்கிறது தான் இண்டிகேட் பண்ணுது. அண்ட் தென் யூஎஸ் கேட்டும் எல்லாமே சிக்னிஃபிகண்டாக 2 to 1% வரைக்கும் ஃபால் ஆகிருக்குது. பார்த்தீங்கன்னா ஈவன் தோ மார்க்கெட் 2% டவுனில் இருந்தாலும் க்ளோசிங் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா 1.5% அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ லாஸ்ட் நேரத்தில் ரெக்கவரி இருந்தாலுமே ஏஷியன் மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெட்டாக தான் இருக்குது. ஏன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்லேருந்து தான் மொத்த ஆயிலும் வேர்ல்டுக்கு இம்போர்ட் ஆகுது. அதாவது ஏஷியன் கண்ட்ரிஸ் எல்லாத்துக்குமே. ஸோ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் ஏதாச்சும் கப்பல் போச்சுன்னா அந்த கப்பலை நாங்கள் பிளாக் பண்ணுவோம், இல்லைன்னா சுட்டு வீழ்த்துவோன்னு சொல்லி ஈரான் சொல்கிறதுனால ஸோ ஆயில் ப்ரைஸும் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ சவுத் கொரியா, ஜப்பான் அந்த மாதிரி கண்ட்ரீஸ்லலாம் ஆயில் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்லேருந்து தான் மேக்ஸிமம் 50 to 60% இம்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு சிக்னிஃபிகண்ட் லாஸ் ஃபார் எக்கனாமி ஆஃப் ஏஷியன் கண்ட்ரீஸ். ஸோ ஏஷியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே இதுக்கு பயங்கரமாக ரியாக்ட் பண்ணுறாங்க. ஆஸ் யூஷுவல் இந்தியாவுமே. ஸோ பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் ப்ரைஸும் பயங்கரமாக ஏறி இருக்குது பை 15%. ஸோ அரௌண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா 70 rupees கிட்ட ட்ரேட் ஆகிடுது. ஐஆர் பயங்கரமாக ஃபால் ஆகிருக்குது. அரௌண்டு பார்த்தீங்கன்னா இப்போ 90 rupees கிட்ட ட்ரேட் ஆகிங்குது ஐஎன்ஆர். ஸோ நம்ம பேசின மாதிரி இஸ்ரேல் ஈரான் கான்ஃப்ளிக்ட் கீப் அண்ட் ஹை க்ரூட் ஆயில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சொன்னாரி 75 rupees கிட்ட ட்ரேட் ஆகிங்குது, விச் இஸ் நாட் குட் ஃபார் எனி எக்கானமி, நாட் ஒன்லி ஃபார் இந்தியன் எக்கானமி பட் ஃபார் எவ்ரி அக்ராஸ் தி கண்ட்ரி. அப்புறமா ருப்பி வீக் ஆகுது. இது ருப்பி வீக் ஆகிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபேஸ் வித்துட்டு போங்க. ரெண்டாவது கோல்டோட ப்ரைஸ் ஏறுதுன்னு சொல்லி இந்தியா கோல்டு மேலே நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ கோல்டு வாங்குறதுக்கு நம்ம டாலரை விற்று தான் வாங்குற மாதிரி இருக்கும். அதனால் இந்த பக்கம் ருப்பி ரொம்ப ஃபால் ஆகுது. ஸோ இட்ஸ் லைக் மோராலஸ் ட்ரிபிள் எஃபெக்ட் மாதிரி தான். செயின் எஃபெக்ட் மாதிரி ஒன்று ஆரம்பிச்சு அது மேலே திரும்பி ஆரம்பித்து ஐஎன்ஆர் பயங்கரமாக ஃபால் ஆகுது. அதே மாதிரி ஏஷியன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஜப்பான் மார்க்கெட் அரௌண்ட் 7% ஃபால் ஆகிடுச்சு. நாட் அ குட் சென்டிமெண்ட் ஃபார் இந்தியன் மார்க்கெட். ஸோ ஆஸ் யூஷுவல் வார்னா கோல்டு ஃபியூச்சர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதன் ரேட்டாக பார்த்தீங்கன்னா கண்ட்ரி ப்ரைஸும் இல்லாமல் இந்தியா பார்த்தீங்கன்னா 17, அதாவது அப்போ 15 மேலே ரேட் ஆகுது. ஸோ மோர் வாலிட்டிலிட்டி இதுவும் இண்டிகேட். அரௌண்டு 135 இண்டெக்ஸில் 7 மட்டும் தான் பாசிட்டிவாக இருக்குது. மிச்சம் 124 நெகட்டிவ்